Assalamualaikum, நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ராகி மாவை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு லட்டு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது நான் எங்கள் கிராமத்துலேருந்து முழு கேழ்வரகு வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே அரைச்ச மாவு. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இதில் முதல்ல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து சேருங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இது ரொம்ப திக்காக இருந்தாலும் அந்த அடை ரொம்ப வரட்டி மாதிரி ஆயிரும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தோசை மாதிரி ஆயிரும். அதனால் பதம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். முதல்ல ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். திரும்ப ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி எனக்கு சேர்க்கணும். இதோட சரியாக வரும்னு நினைக்கிறேன். மொத்தத்துக்கு நான் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் மாவுக்கு எனக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் மாவோட பக்குவத்தை வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்காக நான் சேர்த்தேன் 3/4 கப் சேர்த்து தண்ணி ஆயிட போகுது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. நல்ல ஒரு திக்கான மாவாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி. இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் நல்லா காஞ்ச உடனே ரொம்ப மெல்லியஸாக தோசை மாதிரி இல்லாமல் ஒரு அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் பொறுமையாக கொஞ்சம் வேக விடுங்க. எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் லைட்டாக 2-3 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேண்டாம் நெய் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வெந்ததை வெளியில் எடுத்துடலாம். மொத்தம் எனக்கு 1 கப் மாவில் 2 அடை சுட்டேனா. 2 அடையும் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ வேறு ஒரு பேன் காய வச்சு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் வாசம் வரணும் இல்லையா, அதனால் நான் லைட்டாக கொஞ்சம் வறுக்கிறேன். இந்த வேர்க்கடலையோட இப்போ ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாதாமும் நல்லா வறுக்கட்டும். இன்னும் நீங்கள் முந்திரி வால்நட் எது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாக தானே கொடுக்குறோம். நமக்கு தேவையான பருப்புகளை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இருந்தால் கருக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, எள்ளு பொரியுறது தெரியுது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வறுத்த எல்லா பருப்புங்களையும் உள்ளே போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு வாங்க. பார்த்தீங்களா, அந்த பாதாம் முந்திரி எல்லாமே தெரியுது பாருங்கள். சாரி, பாதாம் வேர்க்கடலை எல்லாம் தெரியுது. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன்.
இதை சேர்த்துட்டு ரொம்ப லைட்டாக ஒரு சுற்றுனா போதும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். நம்ம அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அடை, ராகி அடை, அதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம சுற்ற போகிறோம். அது சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட பரவாயில்ல, பிச்சு உள்ளே போட்டுருங்க. உங்கள் மிக்ஸி அரைக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கூட போட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக சுற்றிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். கையை நல்லா க்ளீனாக கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிருங்க. ஏன்னா நம்ம கையிலே தான் லட்டு பிடிக்க போகிறோம். இது வெல்லத்தை நான் துருவி வச்சுருக்கேன். துருவி வச்ச வெல்லத்தையும் அதில் சேர்த்துட்றேன். வெல்லத்தை சேர்த்துட்டு கை வச்சே நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெல்லம் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி பிசையும் போது நம்ம கையில் இருக்க சூடுலேயே அந்த வெல்லம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கையை நல்லா தண்ணி இல்லாத மாதிரி க்ளீனாக தொடச்சிட்டு லட்டு பிசைய ஆரம்பிங்க. இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிணைஞ்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் அதில் ரெஸ்ட் விடுறேன். அந்த வெல்லம் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஈரப்பதமாக பிசு பிசுன்னு தெரியுதா? வெல்லம்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு பிசைஞ்சு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்க வந்துடும். ஏன்னா அந்த வெல்லத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் நுணுக்கியிருக்கோம், அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து கரெக்டாக வரும். பிடிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிருச்சு. அந்த வேர்க்கடலையிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனாலே நம்ம கை ஃபுல்லாக நல்லாவே எண்ணெயாக தெரியும். நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே கையில் தெரியும், அப்படியே எண்ணெயாக ஓட்டுற மாதிரி. அது எல்லாமே அந்த வேர்க்கடலை, பாதாம், எள்ளு அதுலேருந்து வர்ற எண்ணெய் தான். பாருங்கள், நான் லட்டு பிடிச்சிருக்கேன். என் கையில் பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெயாக இருக்குன்னு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான லட்டு பிடிச்சிட்டேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் லட்டாக பிடிச்சி வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருள் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்த திருப்தி இருக்கும். பசங்க ராகி மாவுலாம் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ராகி மாவுன்னு தெரியாமே பசங்க சாப்பிட்ருவாங்க. நான் 1 கப் மாவு சேர்த்தேன். எனக்கு 1 கப் மாவுக்கு மொத்தம் 8 லட்டு கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.